Please subscribe Sadhguru Sai Creations. ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைங்க. இது ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு வர சான்சஸ் இருக்குது. ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது டஸ்ட்டு உங்கள் மேலே படுது, வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்குது, அது ஸ்வெட்டாக இது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு சின்ன டாட் மாதிரி தாங்க இருந்துச்சு. பாடியில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்வெட் ஆகக்கூடிய ஆம்பிட்ஸில் நிறைய பேருக்கு வரலாம். க்ராயின் ரீஜனில் கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருந்தீங்கன்னா, பெண்களுக்கு அண்டர் பிரெஸ்ட்டில், மார்பகங்களுக்கு கீழே வர்றது, இடுப்பு பகுதியில், தொடை பகுதியில் எல்லாமே அரிப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ க்ரீம்ஸ் தான் போட்டுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ரெகுலராக இதை நீங்கள் எடுக்க வயிறில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வெளியேற ஆரம்பிக்கும், பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும். அதே மாதிரி இந்த சருமத்திற்கும் இது நல்லது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் என்னங்க பார்க்க போகிறோம்? பெரும்பாலும் நிறைய பேருக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது என்னென்னா, தூங்க விடாமல் செய்யக்கூடிய அரிப்பு, ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனைங்க. இது ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அடுத்தடுத்து இன்னொருத்தருக்கு வர சான்சஸ் இருக்குது. பாடாய்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எங்கேயும் நம்மளால் போய் ஒரு 10 மினிட்ஸ் உட்கார முடியல, நைட்டில் நல்லா தூங்கவே முடியல, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா வந்துடுமா, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஸ்கின்ல இச்சிங் அதிகமாகிடுமான்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நார்மலாக ஒரு லைஃப் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சருமத்தில் வரக்கூடிய தோல் அரிப்பு, ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்லும். சிலருக்கு இந்த தோல் அரிப்பு, அலர்ஜி, இந்த ஒவ்வாமையினால் வரக்கூடிய அர்டிகேரியா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இது பேசிக்காக ஒரு அலர்ஜினால், ஒரு ஃபுட் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது டஸ்ட்டு உங்கள் மேலே படுது, வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்குது, அதனால் வரக்கூடிய இந்த அர்டிகேரியா பிரச்சனை. சாதாரணமாக இது மருந்துகள் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். சார்கோபிடிஸ் ஸ்கேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம பாடியில் ஸ்கின்ல வந்து உக்காந்துடுச்சுன்னா, ஸ்கின்னோட லேயருக்குள்ளே, அவுட்டர் லேயர்லேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லேயருக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்குள்ளே போய் நல்லா உட்கார ஆரம்பிச்சிடும். அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸ்வெட் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே, உங்களுக்கு ஸ்வெட்டாக இது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு சின்ன டாட் மாதிரி தாங்க இருந்துச்சு, இது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது மெடிசனோ இல்லை க்ரீமோ நான் அப்ளை பண்ணுறேன், க்யூர் ஆகுது. 1 மந்த் அப்பாடான்னு இருப்பேன். திரும்ப 2nd மந்த் 3rd மந்த்துக்கு அப்புறம் இது இச்சிங் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்வீங்க. பெரும்பாலும் இது அதிகமாக ஸ்வெட் ஆகக்கூடிய நபர்களுக்கு, வியர்வை அதிகமாக வரக்கூடிய நபர்களுக்கு, இல்லைங்க நான் வெயில்லையே சுற்றிட்டு இருக்கேன், காலையிலேருந்து நைட்டு வீட்டுக்கு தான் அதுக்கப்புறம் நான் குளியல் எடுக்கணும், அந்த அளவுக்கு எனக்கு ஸ்வெட் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னிங்கன்னா, இந்த இச்சிங்கும் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒருத்தர்கிட்ட இருந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணி போடுவீங்க, ஒரே பில்லோ கவர், பெட்ஷீட்ஸில் அப்படியே நீங்கள் படுத்துக்கிட்டே இருக்கீங்கனாலும் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிங் வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், இந்த ரிங் வார்ம் அப்படின்னு சொல்கிறது. பாடியில் பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்வெட் ஆகக்கூடிய ஆம்பிட்ஸில் நிறைய பேருக்கு வரலாம். க்ராயின் ரீஜனில் கொஞ்சம் உடல் பருமன் அதிகமாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின் ஃபோல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அரிப்பு வரலாம். பெண்களுக்கு அண்டர் பிரெஸ்ட்டில், மார்பகங்களுக்கு கீழே வர்றது, இடுப்பு பகுதியில், தொடை பகுதியில் எல்லாமே அரிப்பு அதிகமாக இருக்குங்க. அதிகமாக சொரிஞ்சு என்ன ஆகும்னா, அரிப்பு எடுத்து அந்த இடத்துல ப்ளீடிங் வர ஆரம்பித்து அப்படியே எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பர்னிங் சென்சேஷன், அதனோட சேர்த்து ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன். ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா ஒரு ரஃப்பான மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு உட்டை தொடுற மாதிரியோ இல்லை ஒரு கல்லை தொடுற மாதிரியோ ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதனால் என்ன ஒர்க்கும் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோன்னா, இதற்கான சிகிச்சை நீங்கள் எக்ஸ்டர்னலாக எவ்வளோ க்ரீம்ஸ் தான் போட்டுக்கிட்டே இருந்தாலும் திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதுக்கு ஒரு 30லேருந்து 50 நாள் தொடர் சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு க்யூர் ஆகும். அதே மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் இந்த சிகிச்சையை கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய யார் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருமே ஈவனாக இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த அரிப்பு பிரச்சனை நமக்கு குணமாக ஆரம்பிச்சிடும். மெயினாக இதுக்காக உணவு முறையில் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவுட் சைட் ஃபுட். வெளியில் நீங்கள் என்ன உணவு வாங்கி சாப்பிட்டாலும் அதை தவிர்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கணும். புளி சேர்க்காமல் சாப்பிடுங்க. புளித்த உணவுகள் எடுப்பதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ உணவு நல்லா புளிச்சு இருக்குது, அந்த இட்லி தோசை மாவே புளிச்சிருக்குன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உணவு ரொம்ப ஹைஜீனிக்காக ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு எடுத்தால் மட்டும்தான் இந்த அரிப்பு பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துவர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஸோ இரவு நேரத்தில் கண்டிப்பாக எல்லோருமே திரிஃபலா சூரணம் இல்லைன்னா கடுக்காய் சூரணம், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்தால் மட்டும்தான் நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். கம்ப்ளீட்டாக பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறணுன்னா நம்ம கடுக்காயோ இல்லை திரிஃபலாவோ ரெண்டில் ஏதாவது ஒரு சூரணம் வெந்நீரில் கலந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ரெகுலராக எடுக்க பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக உங்களுக்கு டைஜஷனாக ஆரம்பிச்சிடும். சரி, இதுக்கு அடுத்தது இதற்கான மருந்துகள் அப்படின்னு சொன்னால் சிவனார் வேம்பு குடித்தைலம், சிவனார் வேம்பு சூரணம், இந்த 2 மெடிசனும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ சிவனார் வேம்பு சூரணம் அப்படின்னு சொல்கிறது நல்ல கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த சூரணம் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா நீராகாரத்தோடு மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துணும். ஸோ இந்த டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் எடுக்க வயிறில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வெளியேற ஆரம்பிக்கும், பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும். அதே மாதிரி இந்த சருமத்திற்கும் இது நல்லது. ரொம்ப இனிப்பான உணவோ இல்லை எண்ணெய் சார்ந்த உணவுகளை எடுக்க இந்த கிருமிகள் அழியாது. நல்ல கசப்பு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த உணவுகளை எடுத்தால் மட்டும்தான் இந்த இச்சிங் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து இந்த சிவனார் வேம்பு சூரணம் நீராகாரத்தோடு காலையில் எல்லாருமே எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் யாருக்கெல்லாம் ஸ்கின்ல இந்த அரிப்பு இருக்கோ அதை எடுத்துக்கலாம். சிவனார் வேம்பு தைலம், கருஞ்சிரகாதி தைலம், இது 2மே மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி தான் சருமத்தில் எங்கெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த சிவனார் வேம்பு தைலம் அப்படின்னு சொல்கிறது நல்ல கசப்புத்தன்மை இருக்கக்கூடியது. சரும நோய்களை கம்ப்ளீட்டாக ஓட விரட்டக்கூடிய ஒரு தைலம் அப்படின்னா சிவனார் வேம்பு தைலம். ஸோ இந்த சிவனார் வேம்பு தைலத்தோட கருஞ்சிரகாதி தைலம் 2மே சம அளவு எடுத்துக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சருமத்தில் உங்களுக்கு எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்கினேன். கொஞ்சமாக அரிப்பு உங்களுக்கு குறையும். மறக்காமல் இரவு நேரத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இரவு உறக்கம். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைனால தூக்கமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கு இந்த 2 தைலமும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. சருமத்தில் இருக்கக்கூடிய இந்த அரிப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணுறேன், இந்த லோஷன் யூஸ் பண்ணுறேன், இது எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 1 அல்லது 2 முறை பஞ்சகல்ப குளியல் பொடியை பயன்படுத்தணும். மற்ற நாட்களில் நீங்கள் நலங்கு மாவு பயன்படுத்தி குளிச்சுக்கலாம். ஸோ இப்படி இந்த நலங்கு மாவு பயன்படுத்தி குளிக்கும்பொழுது படிகார நீர் சித்த மருத்துவத்தில் இருக்கும். இந்த நலங்கு மாவோட கொஞ்சம் படிகார நீர் சேர்த்து இதனோட நார்மல் வாட்டரும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிடம் கழித்து நீங்கள் குளியல் எடுத்துக்கோங்க. இப்படி குளிச்சுட்டே வரும்போது சருமம் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இதில் 2 விஷயத்தினால ரொம்ப அவதிப்படுவாங்க. அரிப்பு ஒரு பக்கம் இருக்கும், சருமம் ரொம்ப ட்ரை ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த 2ம் சேர்த்து அரிக்கும்போது இன்னும் எரிச்சலும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சருமத்தில் அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த வழிமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது நம்ம சருமம் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வெளியேறதுக்கு படிகார நீர், நலங்கு மாவோட கொஞ்சம் படிகார நீரும் கொஞ்சம் நார்மல் வாட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உடல் முழுதும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டே வாங்க. கொஞ்சமாக உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய இந்த அரிப்பு பிரச்சனை குணமாக ஆரம்பிச்சிடும். சரி, ரெகுலராக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அதற்கு அடுத்தது இன்னும் ஒரு சிலருக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனையும் இருக்கும். டேண்ட்ரஃப் இருந்தாலும் இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ பொதுவாகவே நம்ம பிளட் பியூரிஃபையர் எடுக்கணுன்னா நீங்கள் அருகம்புல் சாறு பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பாவன நெல்லி, இந்த மருந்தை நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். முக்கியமாக உணவில் அடிக்கடி பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கோங்க. பொன்னாங்கண்ணி கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு பொன்னாங்கண்ணி கீரை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிளகு பொடி அதனோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இது சாப்பிடும்போதும் உடலில் நமக்கு இருக்கக்கூடிய கழிவுகள் நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பொன்னாங்கண்ணி கீரை அந்த மேனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ், ஹேர் டை யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்வீங்க. அது எதுவுமே வேண்டாம். ஸோ
ஸோ நார்மலாக நம்ம இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த நலங்கு மாவும், ஸோ ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா உசிலம் இலை இருக்கு இல்லையா, அரப்பு பொடின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பயன்படுத்தினாலே இந்த கிருமிகள் ரொம்ப சீக்கிரம் நமக்கு குணமாயிடும். ஸோ திரும்ப திரும்ப இது வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான உணவு முறை தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ தைலம் நான் சொன்ன மாதிரி இதை 2 தைலமும் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறோன்னா தனியாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரோட ட்ரெஸ்ஸும் ஒன்றா போட்டு நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி வேண்டாம். ஸோ தனித்தனியாக வாஷ் பண்ணி கண்டிப்பாக சன்லைட்டில் தான் இதை காய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பர்சனல் ஹைஜீனிக் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணமாகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த சரும பிரச்சனையினால் யார்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் இது மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா சித்த மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் முழு தீர்வுகள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.